எந்த கட்சி வந்தாலும் நல்லது பண்ணால் பரவாயில்ல. நாங்கள் இருக்கிற இடத்தையே காலி பண்ணேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? பொழைக்கிறதுக்கு எங்கே போவோம்? இன்றைக்கி நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம். எங்களை நம்பி ஒரு 10 குடும்பங்குது. அந்த 10 குடும்பமும் நடுத்தூரில் தான் நிற்கும். நாங்கள் நிற்கிறது வேறு. இப்போ என் கூட சேர்ந்து 10 குடும்பமும் நிற்கும். அந்த 10 குடும்பத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் இருப்பாங்க. எல்லாமே பாதிக்க தான் படுறோம். இப்போ இந்த இடத்த எடுத்துகிட்டு எங்களுக்கு என்னமோ கொரக்குப்பேட்டில் இடம் கொடுக்குறேன்றாங்க. நாங்கள் கொருக்குப்பேட்டில் போயிட்டு என்ன பண்ண முடியும்? இதோ இங்கே கட்டுறாங்க ஹவுசிங் போர்டு. இங்கே கட்டினுக்கிறாங்க கேசி கார்டனில். அங்கே ஒரு இடம் கொடுக்கட்டும். நாங்கள் இங்கே இத்தனை 30 40 வருஷமாக 50 வருஷமாக இங்கே இருக்கிறோம். எங்களை இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சாக்கா அங்கே எப்படி நாங்கள் பிழைக்க முடியும்? இந்தமாரி மீன் கடைலாம் போட முடியுமா? முடியாது. அதனால் வந்து எங்களுக்கு எந்த ஆட்சி யார் ஆட்சி அமைச்சாலும் எங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுக்குறவங்களோ நல்லது. இந்த வீடு தரதா சொல்லி எடுத்துன்னு எல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாங்க. ஒரு இதுவே இல்லாமல் வாரத்துக்கு கரெக்டான ஒரு பொருள் இல்லாமல் நாங்கள் தண்ணியும் இங்கே வராது. தண்ணி வந்து மெட்ரோ வாட்டர் தான் வருது. வீடும் கொடுக்கும்போது ஏதோ ஒரு சுர்காட் பக்கம் காட்டுறாங்க. கொடுக்கும்போது நல்ல வீடு, நம்ம எல்லாம் மெயின் ரோட்டில் வாழ்ந்தவங்க. எங்கேயோ எடுத்துன்னு போய் கொடுத்தா நம்ம அங்கே இருக்கவே முடியாது, கஷ்டம். ஏரியாவிலையா சொல்லப்போனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அடிக்கடிக்கு மின்சாரம் கட்டாக வருது. நைட்டில் குடிநீர் வசதி கிடையாது. மெட்ரோ டேங்கில் வருது, எப்போனா ஒரு கூட வருது. ஆகும். இந்த ஏரியாவில் நிறையாவே பிரச்சனை தான். மனுஷன் வாழ்கிறதே இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. வாழ்வாதாரமே அப்படி தான் மாறி போய் கிடக்கு. யாருமே இங்கே நல்லா இல்லை. இருக்கிறவன் மட்டும்தான் நல்லா வாழ்கிறான ஒழிஞ்சு இல்லாதவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு நம்மளுக்கு உதவுற கட்சியாக தான் சரி, பரவாயில்ல. எந்த கட்சி இருந்தாலும் சரி, இவர் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த இப்போ குழா எடுத்துட்டாங்க, தண்ணி கரண்ட்டு லைட்டும் கிடையாது. இருட்டில் இருக்கிறோம். அந்த 10 கூட நாங்கள் இங்கே லைட்டே கிடையாது. சொல்லின்னு தான் இருக்கிறோம். எங்கே அது வருமா வரும் அப்படி நாங்கள் தண்ணி இல்லாத அப்புறம் எவ்வளோ பேர் போய் இதெல்லாம் சொல்லி இதோ டேங்கி தண்ணி எடுத்தாந்து விட்டுட்டுருக்குறோம். இதை தான் ஆள்றோம் நாங்கள். வேறு போரு கீரு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. என்ன கஷ்டத்தில் இருக்குது. இதோ வர்றாங்க, அதை எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்கன்னு ஒரே புலம்பலாகுது. அதான் நாங்கள் என்ன பண்ணுறது? ஏதோ நாங்கள் தங்கறதுக்கு ஒரு இடம் இருந்துட்டாக்கா நாங்கள் இன்னைக்கு கூட எடுத்துன்னு போயிடுவோம். எங்களுக்கு வீடு வேணும் உட்காரத்துக்கு, அவ்வளோதான். எங்களெல்லாம் முடியுமா? போய் எதுவும் பாடுபட்டு வீடெல்லாம் சேர்க்க ஒன்றும் முடியாதடா. அதுக்கு தான் நாங்கள் வந்து இதுன்றோம். இப்போ எடுமான்னா நான் எங்கே எடுத்துன்னு ஓடுவோம்? 2 பேரும் கழுவி இருக்கிறோம், எங்கே ஓடுவோம்? அதுக்கு தான் பார்க்குறோம். நம்மளால் வாடகையும் கட்டி இருக்க முடியாதுடா. அதுக்கு தான் கேட்குறோம். நல்லவங்களாம் வந்து நல்லபடியாக பண்ணால் சரி. வேறு எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல நாங்கள்.